ஆளுகிற கட்சியை எதிர்த்து கடுமையாக போராடி எப்படி ஆட்சி அமைப்பது என்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம். அந்த பாதைக்கு அவர் பயணிப்பதே கிடையாது. திமுகவோட கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிப்பதை நாங்க விரும்பவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு. அப்புறம் எதுக்கு வேலுமணியோட பையனும் தங்கமணியோட பையனும் உதயநிதி வீட்டுக்கு போனாங்களாம்? தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உட்கட்சி எதிரிகளை பழிவாங்க வேண்டும், தன்னுடைய போட்டியாளர்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். பேபி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் சொல்லியிருக்காரு. மறுநாள் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படி சொல்லல அப்படின்ட்டு. அது சொல்ல வச்சிருப்பாங்க, திமுக இருந்து அழுத்தம் கொடுத்து சொல்ல வச்சிருப்பாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விடுவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி அந்த தகுதி நீக்கம் என்றைக்கு செய்யப்படுகிறார்களோ அன்றைக்கு ஒரு தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த எதிர்மறை வாக்குகள் அதிமுகவுக்கு வராம போனதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு போடுறது ஒண்ணுதான், ஸ்டாலினுக்கு போடுறது ஒண்ணுதான், அவங்களுக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்று நினைத்ததன் விளைவுதான் மூன்றாவது ஒரு சக்திக்கு தங்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KP பழனிசாமி அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு அரசியல் களம் விசித்திரமான ஒரு களமாக தற்போது மாறியிருப்பதாக பலராலும் பார்க்கப்படுகிறது. பல கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. இந்த 2-3 நாட்களாக பல செய்திகள் நம்ம பேசியிருக்கோம். அதை தாண்டி அடுத்த நெக்ஸ்ட் என்ன வாய்ப்பு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி? அவர் இன்னும் யாரையெல்லாம் கட்சி விட்டு நீக்கலான்னு இன்னொரு லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து அந்த 25 MLAக்களை எப்படியாவது தகுதி நீக்கம் செய்துவிட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டுவார். பல வழக்கறிஞர்களோடு ஆலோசிப்பார். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை எப்படி அவர்களை தகுதி நீக்கம் செய்வது என்று கடுமையாக போராடி அதில் அவர் வெற்றி பெற்று விடுவார். ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் அது அல்ல. ஆளுகிற கட்சியை எதிர்த்து கடுமையாக போராடி எப்படி ஆட்சி அமைப்பது என்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம். அதை அந்த பாதைக்கு அவர் பயணிப்பதே கிடையாது. தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உட்கட்சி எதிரிகளை பழிவாங்க வேண்டும், தன்னுடைய போட்டியாளர்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். என்ன இலக்கு, என்ன சொல்யூஷன், எதை நோக்கி பயணிக்கிறார்? ஏதோ ஒரு இலக்கு இருக்குங்களா? இது அடையணும்ன்ற இலக்கு இருக்கு. சொல்றேன், நிரந்தர பொதுச் செயலாளர்ங்கிற இலக்கு ஒன்றே போதுமானது. இப்ப மீண்டும் அம்மையார் சசிகலா டிடிவி அவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு சில அரசியலுக்குள்ள மீண்டும் அதிமுகக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அது வேற எங்கேயாவது அர்த்தம் கொடுக்கும். அதிமுகக்குள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு வெளிச்சம், ஒரு சின்ன வெளிச்சம் இருக்குதுன்னு சில அரசியல் தொண்டர்களால இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்படுகிற பொழுது அவர்களும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைய தேதிக்கு குண்டர்களால வழிநடத்தப்படுது. இல்ல, வார்த்தையில விளையாடுறோம், பட் அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மையான கூட, அதுதான் உண்மையும் கூட இல்லையா? திரு SP வேலுமணி ஆனாலும் திரு CV சண்முகம் 2 பேரும் வைத்த பிரதான குற்றச்சாட்டுகள்ல திமுகவோட கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிப்பதை நாங்க விரும்பவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் எதுக்கு வேலுமணியோட பையனும் தங்கமணியோட பையனும் உதயநிதி வீட்டுக்கு போனாங்களாம்? போனதாக நீங்க கூட ஒரு நேர்காணல்ல பேசியிருந்தீங்க சார். இது எல்லாமே சொல்லியிருக்காரு. அவர் உட்பட அது நடந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. பேபி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் சொல்லியிருக்காரு. மறுநாள் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படி சொல்லல அப்படின்ட்டு. அது சொல்ல வச்சிருப்பாங்க, திமுக இருந்து அழுத்தம் கொடுத்து சொல்ல வச்சிருப்பாங்க. ஆனா என்ன இருந்தாலும் அவர் உண்மையை சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் புரிய வேண்டியவங்களுக்கு அது புரியும். சரி, எதுவாக இருந்தாலும் இறுதியாக என் கருத்து என்னன்றதான மக்கள்கிட்ட போய் சேரும். என்னோட இறுதி நிலைப்பாடுன்றது அவர் அப்படி நடக்கலன்ற மாதிரில பேசியிருக்காரு. அதையும் தாண்டி இன்னொரு பிரதானமான கேள்வி, திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக வரும்போது விரும்பவில்லை எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதுல என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உண்மைதான். ஏன்னா அதுலயும் திமுக ஆதரவோடு திருமாவளவன் முதலமைச்சர், எல்லா அதிமுக 30 பேர் அதிமுக இருந்து அமைச்சர்கள், வெளியிலிருந்து திமுக ஆதரவு. அப்ப இதுக்கு திமுக ஆதரவு எடுத்துக்கிறதுல தப்பு இல்லையா? சண்முகத்தோட லாஜிக் படி
ஓ, இந்த முரண்பாடு. ஓகே ஓகே, புரிஞ்சு. சண்முகத்தோட லாஜிக் படி இதுல திமுக ஆதரவு எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை அவர் சொல்றது. எஸ். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே லட்சியம் தான், கல்யாண வீடுன்னா அவர் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். அவ்வளவு. அப்புறம் இன்னொரு தெரியும், அது எல்லாத்துக்குமே தெரியாது. ரொம்ப மங்களகரமான வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம், நம்ம கடந்து போவோம். அதையும் தாண்டி இன்னொரு பிரதான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுவது, இவ்வளவு நடந்த பிறகும் கூட திமுக எதிர்ப்பு தான் தாவேக்காவுடைய நிலைப்பாடு, திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய தாரக மந்திரம். அதன் அடிப்படையில் நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போலாமே. அதிமுக அந்த இடத்தை தான் தவற விட்டாங்க. அந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது திமுகவோடும் அனுசரித்து சென்று வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, இன்னும் இருக்கிற இவங்க எல்லோருமே தங்களை வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவோடு ஒரு ஒப்பந்தத்தில் செயல்பட்டார்கள். திமுக மீது அதிக ஒரு எதிர்ப்புகள் வருகிற பொழுது அந்த எதிர்மறை வாக்குகள் அதிமுகவுக்கு வராம போனதுக்கு காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கு போடுறது ஒண்ணுதான், ஸ்டாலினுக்கு போடுறது ஒண்ணுதான், அவங்களுக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்று நினைத்ததன் விளைவு தான் 3வது ஒரு சக்திக்கு தங்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க. இல்லைன்னா விஜய் பெற்ற 108 சீட்டு, அதிமுக பெற்ற 47 சீட்டு, 155 சீட்ல அதிமுக வேண்டியிருக்கணும். கணக்கு நல்லா இருக்கு சார். இது இப்ப திரு CV சண்முகம் சொன்ன கணக்கை நீங்க சொல்லலையே சார். அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாடு விஜய் எடுத்திருக்கிறார் முதல்வர், நம்ம அதனால அவருக்கு ஆதரவு கொடுப்பது தானே சரியா இருக்குன்றார். நம்ம இலக்கும் அவர் இலக்கும் ஒன்றாக சேர்ந்து. நீங்க ஏன் அந்த நிலைப்பாடு எடுக்கலைங்கிறத முதல்ல அதை பரிசீலி, அது பதில் சொல்லுங்க. அன்றைக்கு நீங்கள், இன்னும் குறிப்பா வேலுமணி போன்றவர்கள், வழக்குகள் அவர்கள் மீது வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த நிலைப்பாட்டை எடுக்கல. அதனுடைய பலன் அதிமுக ஆட்சியை இழந்தது. இல்ல சார், நீங்க சொல்றத நான் தர்க்க ரீதியா உளப்பூர்வமா ஏத்துக்கிறேன். மே 4 முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. இப்ப அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பேசணும் இல்லையா? பார்ப்போம் இனி என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். இல்ல இது சரியான்னு கேக்குறேன். இந்த கருத்து பொருத்துமான்ற எந்த கருத்து? திமுகவை எதிர்க்கிறதுல டிவிக்கு குறிக்கோளா இருக்காங்க, விஜய் குறிக்கோளா இருக்காரு, நம்ம இணைஞ்சு செயல்படலாம், அதிமுகவினுடைய குறிக்கோள். ஆனா அதை மறந்துட்டு திமுகவை அனுசரித்து பாஜகவுக்கு அடிமையாகி கட்சியை நடத்துறாங்க. விஜய் என்ன பண்ணாரு? நான் பாஜகவையும் எதிர்க்கிறேன், திமுகவையும் எதிர்க்கிறேன்னு நின்னாரு. ஆனா அதிமுக ஓட்டு 50 லட்சம் ஓட்டு தவேக்கு போயிடுச்சு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார், நீங்க ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. இதான் நேரடியா ஒரு உண்மையை கேட்கிறேன். அப்ப அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் பெற்று விட்டார், பெருவாரியாக 50 லட்சம் வாக்குகளை பெற்று விட்டார். திமுகவுக்கு 55 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார். எப்படி சார் இந்த பக்கமும் பால் அடிக்கிறீங்க, அந்த பக்கமும் பால் அடிக்கிறீங்க? நான் சொல்றது டேட்டா, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பாருங்க. 2 தரப்புல இருந்தும் பெருமளவில் எடுத்திருக்காரு. இன்னொன்னும் பேசப்படுது, திரு லீமா ரோஸ்டின் அவர்களுடைய வேலை உள்ளடி வேலை உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதை பத்தி என்ன பாக்குறீங்க? அந்த அம்மாவை கட்சியில சேர்த்த சொன்னது வேலுமணி, சேர்த்துனது எடப்பாடி. 1 மாசத்துக்கு, தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி சீட்டு கொடுக்க சொன்னது வேலுமணி, சீட்டு கொடுத்தது எடப்பாடி. இதற்கு 300ல இருந்து 500 என்ன ஸ்வீட் பாக்ஸ் சோஃபால எப்படின்னு தெரியல எனக்கு, இன்னும் அந்த கணக்கு புரியல. என்ன சார், அது எத்தனை சோஃபா அல்லது எத்தனை சீட்டர், ஒரு சீட்டருக்கு 1 கோடியா இல்ல 10 கோடியா தெரியல, என்ன டெண்டர்னு தெரியல, அது என்ன டினாமினேஷன்ஸ் தெரியல. சரி, சோ கை மாறி இருக்கு. ஏன்னா நான் எதை வச்சு சொல்றேன்னா, அவர் வேலுமணியோட இருக்கார் இன்றைக்கு. ஆனா வேலுமணி தரப்புல இருக்கிற எல்லோருடைய பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி கட்சி பதவி எடுத்துட்டார், லீமா ரோஸை தவிர. ஏன்னா அந்த ரோஸ் மனம் வாடிடக்கூடாது, ரோஸ் வாடிடக்கூடாது, ரோஸ் மனம் போனக்கூடாது, ரோஸ் வதங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றாரு. இது மனம் போனாம ஹேண்டில் பண்றாரு. இல்ல என்ன ரோஸ் தான் அப்படின்னு ஹேண்டில் பண்றாரு. இல்லை சார், என்ன நாளுன்னு தெரியல, நிறைய எடுத்துக்காட்டு ஊமையெல்லாம் பயங்கரமா இருக்கு, கவிதையா இருக்கு. அதை தாண்டி பாட்டு இருக்குமே, ரோஸ் தான், ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ தெரியல, அதை விட்டுருங்க. அதை தாண்டி திருமதி பிரேமலதா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது குதிரை பேரும் நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படின்றதுல இது எல்லாம் அடங்குமா? திரு S காமராஜ் உட்பட இது எல்லாமே
நீங்க அது பிரேமலதாட்ட கேட்க வேண்டிய பேச்சு கேள்வி. அதை ஏன்ட்ட கேட்டீங்கன்னு எப்படி இருக்கும்? நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க அதை கவனிக்கும் பொழுது அது அவங்க சொல்ற கருத்துக்கு அவங்கள தான் நீங்க கேட்கணும். உள்ளபடியே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தாவேக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில குதிரை பேரம் தொடர்பான செய்திகள் எல்லாம் அது எப்படி சார் பாக்குறது? கம்யூனிஸ்டுகள் ஒரு கொள்கை ரீதியாக செயல்படுறாங்க. திருமாவளவனும் திமுக கூட்டணியில் தொடர்ந்தாலும் கூட ஒரு கொள்கை சித்தாந்தம் தேவைன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த ஆதவ அர்ஜுனா அவர் அதில் ஏதோ ஒரு இணைப்பு பாலம் இருக்கு. 3 நாள் முன்னாடி சோஃபா போயிருக்கு சார். சார் தெரியல அது இல்ல சோஃபா ஏன் போச்சு, எப்படி போச்சு, எதுக்கு போச்சு. ஸோ அதுதான் புஷ்பா படம்ங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, புஷ்பா படத்துல சோஃபால தான் ஆட்சி. புஷ்பா புருஷனுக்கு தான் தெரியும். அங்கேயும் சோஃபா போயிருக்கு. மத்ததல்ல சார், புஷ்பா புருஷன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அப்ப ஆனா இது ஒரு சரி. ஆனா நீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்ற சில ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பாக்குறப்ப இந்த நாள் ஒரு கருப்பு புள்ளியா இருக்கும் இல்லையா? கட்டாயமா குதிரை பேரம் நடந்துட்டு. எந்த நாள்? இப்ப நடந்துட்டு இருக்குது எல்லாமே. இந்த குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. குதிரை மரம் எல்லாம் ஒரு கருப்பு புள்ளியா இருக்கும் இல்லையா? நம்ம அதையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதனுடைய முடிவுகள் எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம். சிலர் இப்ப கணிக்கிறாங்க இந்த நடக்கக்கூடிய ஆட்சி மீது உங்களுடைய பார்வை என்ன சார்? பலருடைய கணிப்பு 1 ஆண்டு 2 ஆண்டு 6 மாதம். உங்க கணிப்பு என்னவா சார்? இல்ல, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விடுவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி அந்த தகுதி நீக்கம் என்றைக்கு செய்யப்படுகிறார்களோ அன்றைக்கு ஒரு தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சார் 24 போனாலும் கூட 120 21 இருக்குல்ல சார் அவங்க கிட்ட. என்றைக்கு தகுதி நீக்கம் நடக்குதோ அன்றைக்கு மறு தேர்தலுக்கான அறிவிப்பு வரும். இப்ப கூட சட்டப்படி சிலர் மேற்கோள் காட்டுறாங்க, கொறடா உத்தரவு மீறி நடந்த இந்த தீர்மானம் கூட செல்லாதுன்ற. இதெல்லாம் நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம் அது வரைக்கும் வழக்கு போகும். 2 தரப்பு அதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நாம இதுல பெரிய அறிவாளிகளாட்ட இதுதான் சட்டம் அது இதுன்னு நம்ம வழக்கறிஞர் இல்லை, சட்ட ஞானியும் இல்லை. அதனால அதை கோர்ட்டுகளுக்கே விட்டுருவோம். ஜட்ஜஸ் பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம். நீதிமன்றம் படிகளிலே நம்ம அதை கேட்டு பெறலாம். இது எல்லாமே இறுதியா எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பான், டேடி பார்த்துக்குவாரு எல்லாத்தையும் அப்படின்னு 2 தரப்பும் நம்பிட்டு இருக்கிறாங்க. காப்பாத்திடுவாங்களா, கரை சேர்த்துருவாங்களா அவங்கள தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் தடை நிறைவான கேள்வி சார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய ஒரு சிரமம் தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க மிகப்பெரிய சிரமம் சமாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று கூட மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கலைங்கிறது ஒரு பெரிய விமர்சனம் வந்தது. ஆனால் இன்றைக்கு அதை கொடுத்துட்டாங்க. நானே கூட நேற்று கண்டிச்சு பேசியிருந்தேன். அந்த 1000 ரூபாய் கொடுக்காத தவறு, நீங்க 2500 கொடுக்கலன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்க மறுசீரமைப்புக்கு. இப்படி இதுவரை கொடுத்து வந்த 1000-ஐ நீங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னோம். இன்றைக்கு கொடுத்து விட்டார்கள். அதனால அவங்களும் கஷ்டப்பட்டு எப்படியோ சமாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் ஒரு IRS அதிகாரி, ரெவென்யூவில் இன்கம் டேக்ஸில் இருந்து வந்தவர், தகுதியானவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, சமாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்த உடனே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அவர் அதிர்ச்சியோடு நம்ம வெளியே வந்தோம். 6 சிலிண்டர் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு முதலமைச்சர். அது சாத்தியமாக கொடுக்கணும். கொடுக்கலைன்னா அப்புறம் அவரை மக்கள் புறக்கணிச்சிருவாங்க. இப்போ ஸ்டாலின் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் சொன்னார். அது நிறைய நடந்துருச்சு இவர் அரசாங்கத்தில். 90 நாளில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிறை செல்வார்கள்னாரு. ஆனால் அவங்கள அரவணைச்சு அரசு நடத்தினார். பழி வாங்கலைன்றாங்க அவங்க தரப்பு. அப்போ இன்றைக்கு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க. இப்போ விஜய்க்கு தெரியுமில்ல, செய்வதை சொல்வேன் சொல்வதை செய்வேன் அப்படின்னு சொன்னதை யாராவது செய்யாம விட்டா இவருக்கும் அதே பாதிப்புகள் வரும் என்பது அவர் உணர்ந்து கொண்டிருப்பார்னு நான் நம்புறேன். திரு CV சண்முகம், SP வேலுமணி என்ன மனநிலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க என்ன மனநிலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஒரு 6-7 மணிக்கு மேலே போய் அவங்கள கேளுங்க. எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு டென்ஷன் ஃப்ரீ ஆகி ரிலாக்ஸாக இருக்கையில போய் மனநிலை என்னன்னு கேளுங்க. ஏன்ட்ட கேட்குறீங்க? நான் கம்பெனி கொடுத்ததில்லை. நன்றி சார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.